ராகினி, ரூபினி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுத்துருங்க. கடைசி நேரத்துல குடுக்கிறதுக்கே நேரம் இல்லாம போயிடும், பாத்துக்கங்க. இந்த பத்திரிக்கையவா? எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கா? இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க தாத்தா. பிரச்சனை தெரியுமா? ஒரு பத்திரிக்கை 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து அடிச்சு வச்சிருக்கோம். இது கொடுத்தா சிரிப்பாங்களா? பணம் இல்லம்மா விஷயம், அதுல இருக்க கண்டென்ட் தான். அது என்னடி ஏதோ எழுதி இருக்குமே, இந்த நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம், வைகாசி மாசம், திருவள்ளர் செல்வன் திருவள்ளர் செல்வி அப்படி எழுதிருக்கோம்ல. மங்களகரமான காரியத்துக்கு அப்படித்தானே எழுதணும். இதெல்லாம் என்ன தாத்தா ரைட்டிங்? நாங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல எழுதி மொபைல் ஆப்லயே டிசைன் பண்ணி அப்படியே சாஃப்ட் காப்பியா எல்லாருக்கும் அனுப்பிடுவோம். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இப்படி எல்லாம் கையில தூக்கிட்டு அலைய முடியாது, ட்ரெண்டியா இருக்கணும்ல. ஏமா பத்திரிக்கை நேர்ல ஒன்று கொடுக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் உங்க ஜெனரேஷன் பிரச்சனை தாத்தா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. தாத்தா, அவளுங்க ஏதோ பண்ணிட்டு போறாளுங்க. அவளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன, வரலன்னா நமக்கு என்ன? நாம நம்ம சொந்த பந்தத்தை பாப்போம். எழுதுங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. அப்புறம் எனக்கு மனசுல ஒண்ணு தோணுது, உங்க அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க. கலிவர்தனுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.